அந்த அப்பீல் பீரியடு வேற, சரண்டர் வேற. இந்த 4 வருடங்களுக்கு மேலே அப்படின்னா அவங்க வந்து சரண்டரில் டேரக்டாக ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெயிலுக்கு போவதிலிருந்து எக்ஸம்ஷன், அதான் வந்து இப்போ கொடுத்த அந்த சலுகை, 30 நாட்கள் சலுகை சிறை. ஏன்னா பெயில்னு ஒன்று ஜெயிலுக்கு போனால் தான் உண்டு. ஜெயிலுக்கு போனால் பெயில்ங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஆனால் இவங்களுக்கு அதோட 109 இண்டிவிஜுவல் சட்டத்தையும் எடுத்திருக்காரு. நினச்சிருந்தாங்க இதில் 10 years வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கு இப்போ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. குறைந்தபட்ச தண்டனை தான் வந்து ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வழங்கி இருக்கிறது, இவருடைய அதிகபட்ச தண்டனையை வழங்கல். ஏன்னா கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 10 வருஷம் வரையும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த லா வந்து நான் ரைஸ் பண்ணுறேன், இந்த அக்கௌண்டட் இன்கம் வந்து ஆல்ரெடி அக்கௌண்டடு, இது 2 தனித்தனியாக விசாரிக்கணும், சம்மந்தமே இல்லை அப்படின்னு என்ஆர் இளங்கோ பிரதர் அட்வொகேட் எடுத்து வைத்த வாதங்களை அரசரப்புக்காக ஆஜராகிய பிரதர் அட்வொகேட், அவர் நேம் நான் சொல்ல விரும்பல, அவர் எடுத்து வச்சிருந்துருக்கலாமே. டிவிஎஸ்சி தரப்புல போன வழக்கறிஞர். ஆமாம், திராவிட முன்னேற்ற கழக அரசு இவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ இவங்க வந்து நாங்கள் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கோம், எங்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, என்னுடைய அரசில் வந்து சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ, சீனியர் மோஸ்ட் அமைச்சராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு அவங்க இந்த நிலைக்கு முடிவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா தெரியல. அந்த மாதிரி ஜாம்பவான் அப்பீர் ஆகி கடைசியில் என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மறுபடியும் மெட்ராஸ் பிரின்சிபல் ஜட்ஜ் அந்த அவங்கள்ட்டே போயிருக்கேன், அங்கேயே போய் ரெகுலர் பெயில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அடிச்சு விட்டாரு. எம்எல்ஏ பதவி பறிப்பில் ஊழல் வழக்கலைங்கிறது இதான் நினைக்கிறேன். இதான் என்டையர் டிஎம்கி ஹிஸ்ட்ரியிலேயே வரலாறுலேயே இதானே அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுவரை யாரும் ஊழல் வழக்கில் வந்து பதவி போனதும் கிடையாது, அமைச்சர் பதவி போனதும் கிடையாது, எம்எல்ஏ பதவி எம்பி பதவி போனதும் கிடையாது. தான் ஃபர்ஸ்ட் டைம்னு இல்லையா, அக்கார்டிங் டு மை லிட்டில் நாலேஜ். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வந்து அரசு ஊழியர்கள் தப்பிக்கவே முடியாது. ஒரு 100 அரசு ஊழியர்கள் மேலே வழக்கு போட்டாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை 99 பேர் வந்து கன்விக்ஷன் தான் ஆவாங்க. ஆனால் அரசியல்வாதிகளில் 99 பேர் விடுதலை ஆகிடுவாங்க, ஒருத்தர் மட்டும் தான் கன்விக்ட் ஆவார். அதான் பார்க்கலாம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் பொன்முடி வழக்கு தொடர்பான பல்வேறு கேள்வி இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கு ஒன்று, அவர் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்புலாம் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தில் வந்து பல்வேறு சட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுது. ஒரு பக்கம் வந்து திமுக தரப்பில் சொல்கிறாங்க, அவருடைய மனைவியுடைய வழக்கில் வந்து இதில் கிளியர் அண்ட் கட்டாக எல்லாத்தையும் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வருமானம் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ வருது, வருமான வரி எவ்வளோ கட்டியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நீதிபதி சந்தேகித்தது அவங்க லேட்டாக வந்து வருமான வரி கட்டுறதுல தான் அவங்க சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் அந்த கேஸை வந்து எடுத்திருக்கிறாங்கன்ற அடிப்படையில் திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. முதற்கட்டமாக அந்த பொன்முடிக்கு இந்த 30 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிற சொல்கிற விஷயத்தையும் முதல்ல சொல்லக்கூடாதுங்கிற வாதத்தையும் ஒரு பாஜக தரப்பை சேர்ந்த சில வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அது முதல்ல என்ன உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயத்துலேருந்து நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல உயர்நீதிமன்ற நீதிபதி 30 நாட்கள் இந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா அல்லது 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் சரணடையணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? அதாவது தண்டனையில் வந்து உங்களுக்கு 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனைக்குரிய குற்றங்கள், 7 வருடங்களுக்கு அதிகமான தண்டனை உள்ள குற்றங்கள் அப்படின்னு அது வகைப்படுத்துகிறோம். இதில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 13(1)D அதான் வந்து கரப்ஷன், பொது ஊழியர் வருமானத்திற்கு அதிகமாக டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட், சொத்து சேர்த்தல், லஞ்சம். 13(1)Eங்கிறது அந்த நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம். இதில் வந்து 109 அபேட் பண்ணுறது. இது 3 பிரிவு தான் வந்து இதில் கையாளப்பட்டிருக்கிறது.
இதில் வந்து 4 வருடங்களுக்கு மேலே தண்டனையை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்டனையை வந்து நிறுத்தி வைக்க முடியாது. சரண்டருங்கிற கேள்வியே இங்கே எழாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். கமிட் டு கஸ்டடி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணி அப்பீலில் பெயில் கேட்கணும். அதுதான் ஹானரபிள் டாக்டர் ஜெயலலிதா. நான் அவங்க 2-3 தடவை சிஎம்மாக இருந்திருக்காங்கிறதுனால தான் ஹானரபிள்ங்கிற வேர்டு சேர்க்குறேன். என்ன 2-3 பேர் என்னை கேட்டாங்க. ஹானரபிள் மேடம் அவங்க கேஸில் சசிகலா அந்த வழக்கில் இது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேக் இட் கிளியர், ஜெயலலிதா வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கையில் எடுத்து பண்ணல, ஸ்ட்ரைட்டாகவே வந்து எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணல. ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட், இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் பரிமாணம் எடுத்து போகுது. ஐ எம் ஆஃப் த கன்சிடர்ட் வி. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னசென்ட் எல்லாமே சசிகலா அண்ட் கோ அப்படிங்கிறது எங்களை போன்ற அலைக் மைண்டட் அட்வொகேட்ஸோட வியூ. அதனால தான் நான் ஹானரபிள்னு சொல்கிறேன். ஓகே. ஹானரபிள் மேடம் வழக்கில் வந்து அன்னைக்கு நான் இருந்தேன், கோர்ட்டில் இருந்ததுனால நான் சொல்கிறேன். 4 வருடங்களுக்கு மேலே தண்டனை இருந்ததுனால அங்கே வந்து நிறுத்தி வைப்பு அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகல. வேற இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்கள் தான். அது வந்து கடுங்காவல் தண்டனைக்குள்ள வராது அப்படிங்கிறது இல்ல இல்ல, அந்த 4 வருடங்களுக்கு மேல போனா தான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன். அதாவது 4 வருடங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த நீதிமன்றம் தண்டனையை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்துக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்லை. கிளியர், இதான் கிளியர். 4 வருடங்களுக்கு குறைவாக தண்டனை கொடுத்தா அந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு எந்த நீதிமன்றம் தண்டனையை அவார்ட் பண்ணதோ சென்டென்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அப்புறம் சாதாரண சிறை தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனை. இதில் சாதாரண சிறை தண்டனை தான் இருக்கு. அதனால ஹானரபிள் லார்ட்ஷிப் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள், அப்பீல் அப்படிங்கிறது உங்கள் ரைட். நீங்கள் அப்பீல் போகணும். எனக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்கு. அவங்க விஷாலாட்சி கொஸ்டின் குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸை வந்து கொஸ்டின் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது, இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் நிரபராதி, கீழமை நீதிமன்றம் விடுவிட்டுருச்சு, நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க. அப்பயே என்ன சொல்கிறாரு, எனக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்குமா, ஓப்பன் கோர்ட்லேயே சொல்கிறார், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க, நான் லால் வந்து கிளியராக இருக்கேன், டவுட் லால் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே பார்த்துக்குங்க, 30 நாள் வந்து உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறேன் அப்பீல் பீரியட், நீங்கள் அதுக்குள்ளே அப்பீல் பண்ணிக்கங்க. அப்போ அந்த அப்பீல் பீரியடு வேற, சரண்டர் வேற. இந்த 4 வருடங்களுக்கு மேலே அப்படின்னா அவங்க வந்து சரண்டரில் டேரக்டாக ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெயிலுக்கு போவதிலிருந்து எக்ஸம்ஷன், அதான் வந்து இப்போ கொடுத்த அந்த சலுகை, 30 நாட்கள் சலுகை சரி. ஏன்னா பெயில்னு ஒன்று ஜெயிலுக்கு போனால் தான் உண்டு. ஜெயிலுக்கு போனா பெயில்ங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகாது. அதுலேயும் என்ன சொல்றாரு, 30 நாள் நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க அண்ட் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க, இல்னஸ்லாம் சொல்றீங்க, அதனால 30 நாள்ல உங்களை அப்பீல் பண்ண முடியலன்னா கூட நீங்க மறுபடியும் வாங்க. அந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறுபடியும் கூட எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்னால முடியும், நீதிமன்றத்தால் முடியும். 30 நாட்கள் அப்படி தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சட்டப்படி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல ஸ்டாட்டுட்டரி அப்பீல்னு ஒன்று இருக்கு. அந்த அப்பீல் பிரகாரம் வந்து 30 நாள் நீங்க அப்பீல் பண்ணி ஆகணும். நம்பர் 1. இதுல அவர் என்ன கேட்கிறாரு, அவருக்கு ஆஜரான வழக்கறிஞர் சகோதரர் என்ஆர் இளங்கோ சர்டிஃபிகேட் ஆஃப் லீவை கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது பல எங்கள் சமுதாயத்தினருக்கே தெரியாது. ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் சர்டிஃபிகேட்டை கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னா எஸ் கிராண்டட். என்ன மீனிங், நான் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அக்ரீவ் ஆகிருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட நான் அது மறுபடியும் நான் ரிவ்யூவில் போட முடியாது,
மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும், சர்டிஃபிகேட் என்ன கொடுங்கன்னா, எஸ் உங்களுக்கு வந்து சான்சஸ் ஆஃப் சக்சீடிங் இருக்குன்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக நம்ம கிரிமினல் அப்பீலுக்கு போயிடலாம் சுப்ரீம் கோர்ட்டில் 30 days. ஆனால் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் கிராண்ட் பண்ணலை, ஐ ஆம் நாட் கிராண்டிங் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவர், அடுத்தது இதெல்லாம் 1037லேருந்து 50க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க. நீங்கள் அந்த பீரியடில் சட்டத்துறை செயலாளராக நீங்கள் இருந்திருக்கீங்க, இவருடைய சொத்துக்களை கான்ஃபிஸ்கேட் முடக்கும் போதெல்லாம் கையாண்டிருக்கீங்க ஃபைலு, அது ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் நீங்கள் சொல்லியிருந்தா கூட நான் விலகி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீதிபதி ஐ வுட் ஹவ் நாட் ரெஸ்கியூஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு தேவையில்லாத ஒரு வாதத்தை தான் வச்சிட்டாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா ட்ரையல் நீதிபதியுடைய அந்த வந்து உள்நோக்கம் ரெக்யூஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டெம்ட். உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சா நீங்க அப்பயே நீங்க தலைமை நீதிபதியிட்ட போய் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் கூட இந்த கிரவுண்டை நீங்கள் எடுத்துருக்கலாம். இப்போ லேட்டன் பயாஸ்ன்றார், LATENT, இது லேட்டன் பயாஸ் தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகன்றார். அங்கே போய் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இதனால கூட அது 2 வருஷத்தை கூட 3 வருஷமாக கூட அவர் கொடுத்துருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த 30 days அப்படிங்கிறது அவருக்கு அப்பீல் பீரியடுக்கு உண்டான ஒரு காலக்கெடு. 4 வருடங்கள் கொடுத்திருந்தாருன்னா அவர் ஜெயிலுக்கு போயிருந்தா இப்போ சரண்டருங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கும். அதனால இப்போ சரண்டர் கொஸ்டின் இங்கே ரைஸும் ஆகலை, ஜெயிலுக்கு போனால் தான் பெயிலு, அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகலை, வெளியில் தான் இருக்காரு. லில்லி தாமஸ் வழக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரகாரம் அவர் பதவி ஏறிட்டாரு, அமைச்சர் பதவியும் போயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து லால வந்து இருக்கக்கூடிய கிளாரிட்டியை உடைய சரண்டருங்கிற கொஸ்டின்லாம் இங்கே ரைஸ் ஆகாது. ஆனால் ஒரு கால் நீ கொஸ்டின்ஸ் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கணும் அப்படின்னா, சரிங்க இங்கே நீங்கள் 30 நாளில் அப்பீல் போயிடுறீங்க, ஏன்னா அப்பீல் போனால் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மொழிபெயர்க்கணும், தமிழ் நிறையா இருக்கும், டிரான்ஸ்லேஷன் இருக்குது, எல்லாம் டைப் பண்ணணும், ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த பீரியடு கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டோன் டிலே போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போகலாம். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த 30 daysக்குள்ளே நீங்கள் சரண்டர் ஆகலைன்னா ட்ரையல் கோர்ட்டு ஜட்ஜே வந்து நான் பெயிலபிள் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணி உங்களை செக்யூர் பண்ணி ஜெயிலில் அடைக்கணுங்கிற உத்தரவும் அதில் இருக்குது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாரு, 30 days முடியலன்னா நீங்கள் வாங்க, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆர்டர் என்ன இருக்குது, 30 daysல அவர் வந்து அப்பீலுக்கு போகலைன்னா ட்ரையல் கோர்ட் வந்து ஏன்னா இவருடைய பெயில் பாண்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக வந்து கேன்சல் ஆகிடுது, அதனால இவரை செக்யூர் பண்ணி ஜெயிலில் அடைக்கணுங்கிறது தான் உத்தரவு. ஓகே, அதுக்குள்ளே உங்கள் அப்பீல் போய் ஆகணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த சரண்டர் கொஸ்டின் இங்கே வராது, அங்கே வரும். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் மேல் முறையீடு செய்ய அனுமதி, அதான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், மேல் முறையீடு கிடையாது, மேல் முறையீடு செய்வதற்கு அனுமதி, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிகல் 136 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அங்கே வந்து நீங்கள் போகும்போது நார்மலாக சரண்டர் ப்ரூஃப் இல்லாமல் நம்பர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு எம்பியாகவோ ஐஏவாகவோ வரும், இன்டர்லாக்குட்டரி துணை மனு இடைமனு மாதிரி வரும். அது ஹானரபிள் சிங்கிள் ஜட்ஜ்கிட்ட போகும். அவர் வந்து எக்ஸம்ஷன் பண்ண சரண்டரில், அவர் எக்ஸம்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிலுக்கு போய்த்தாகணும். சரண்டர் ப்ரூஃப் நீங்கள் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அப்பீலோட பெயிலும் சேர்த்து போடணும். ஆனால் இது 3 வருடங்கள் சாதாரண சிறை தண்டனை அப்படிங்கிறதுனால எக்ஸம்ஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வாச்சாத்தி வழக்கில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு 4-5 IPS IAS IFS எல்லாம் போனாங்க, IFS எல்லாம் போனாங்க அப்பீல். அது ஹானரபிள் சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் K விஸ்வநாதன் அவர்கள் முன்னாடி வந்தது. அவர் சரண்டர் கொடுக்க மாட்டேன்ட்டார், எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் போய் ஜெயிலுக்கு போங்க, கமிட் ஆகுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளுபடி பண்ணார். ஸோ அந்த 3 years 50 lakhs அப்படிங்கிறது 50 லட்ச ரூபா ஃபைனை கட்டி தான் அவர் போக முடியும். அதுவும் இருக்கு, ஃபைன் கட்ட ரெசிப்டும் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்பாங்க.
50 1 crore ஒரு கட்டணும். கட்டிட்டு தான் ஒரு ரோவர் கோடில் கட்டிட்டு தான் அவர் போகணும். இல்லை சார், இப்போ இந்த விஷயத்தில் வந்து விசாலாட்சி பொன்முடி அவர்களுடைய இந்த கேஸில் வந்து இவங்க வந்து கோட் பண்ணுற விஷயம், என்ஆர் இளங்கோ அவர்கள் கோட் பண்ணும் பொழுது அவங்க கரெக்டாக வரி செலுத்துவதற்கான எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாமே வந்து கிளியர் அண்ட் கட்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் அவங்க வந்து காலம் தாழ்ந்து கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த வரியை வந்து செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து நீதிபதிக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணுறாரு. அந்த விஷயம் சரியானதுதானா? அந்த ஜட்ஜி வந்து அதை தான் வந்து கன்சிடர் பண்ணாரா? விஷாலாட்சிக்கு வந்து அப்பீரானவர் இந்தியாவின் தலை சிறந்த நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆன கேரள ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர் பசந்த் அவர்கள். மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆர் பசந்த் அவர்கள். கேரளாவை பொறுத்தவரை கிரிமினல்னா அவர் தான் டாயன், அவர் தான் ஜாம்பவான். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடைக்காது. அவர் தான் அப்பீரா இருக்கார் விசாலாட்சிக்கு. அல்ப சொல்லியா உள்ள அட்வொகேட்ஸ் எல்லாம் அப்பீர் ஆகல. நார்மலாக ஒன்று வச்சுங்களேன், இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்குலையுமே நம்ம ஐடி ரிட்டர்னை தான் ஃபைல் பண்ணுவோம் நம்ம, இல்லையா? இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ண ரிட்டர்னை நம்ம வந்து சர்டிஃபைடு காப்பி எடுத்து ஆத்தென்டிகேட்டடாக ஃபைல் பண்ண மாட்டோம். ஒரு தனிப்பட்ட ஆடிட்டர் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஐடி ரிட்டர்ன். அதை எப்போ வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து பர்மனன்ட் கேரக்டர் கிடையாது. ஓகே. அந்த விவசாய வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிசம்ஷனை வந்து ரைஸ் பண்ணது. இந்த 84 பக்க ஜட்ஜ்மெண்ட்டில் ஏன் இந்த முடிவுக்கு வர அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையே ஒரு 10-12 தீர்ப்புகளை ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு. அதனால அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்னை போன்ற அட்வொகேட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கொஷின் ஆஃப் லாவோ, சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லாவோ, இல்லை மெட்டீரியல் டிஃபெக்டோ, இல்லை இன்ஃபர்மேட்டிவோ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஒரு கால் இதுக்கு மேலே ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் இதை ஓவர் லுக் பண்ணுற மாதிரி, இல்லை இதை ரிப்பீல் பண்ண மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை ஆர்கியூ பண்ணி இவருக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்தாலே ஒழிய, நார்மலாக வந்து அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே அதான் நான் சர்டிஃபிகேட்டை கிராண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அவங்க வந்து கிரிமினல் மேல்முறையீடுக்கு போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஸ்பீக்கிங் ஆர்டர் டீட்டெயிலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ ஒன்லைன்லேயே வந்து we have not found any infirmity, we do not find any merit to interfere in the impugned order so and so, hence dismissed and admissionally dismiss பண்ணாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு ஹையர் ப்ரொஃபைல் கேஸுங்கிறதுனால நோட்டீஸ் இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அங்கே வந்து இந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் ஜட்ஜ்மெண்ட் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான். ஆனால் இதில் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, கீழமை நீதிமன்றம் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு கிரிமினல் வழக்கில் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கு. அதில் ஸ்ட்ரைட்டாகவே கிரிமினல் அப்பீலுக்கு போகலாம். பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஏன்னா வந்து அக்யூட்டிலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஓகே. இல்லை சார், இப்போ இதில் இன்னொரு விஷயமும் அதிலேயே கோர்த்து சொல்லும் பொழுது, விசாலாட்சி அவர்களுடைய இந்த வருமானத்திற்கும் பொன்முடி அவர்களுடைய வருமானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்களுடைய பொன்முடி விவகாரத்தில் இவங்களுக்கும் அவங்களுக்குமான எந்த தொடர்பும் இல்லை. இவங்களுடைய வருமானம் ரெவன்யூக்கான ஒவ்வொரு டேர்ன் ஓவர் சோர்ஸையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இல்லையே, 109 அதான் அவங்க மேலே போட்டிருக்காரு. அவரு தூண்டினதே அவங்க தான் சொல்றாரு. பேசிக்கலி இவங்களால வந்து இவங்களுக்கு உண்டான அந்த வருமானத்தை வந்து காண்பிக்க முடியல. விசாலாட்சி அவங்களுடைய இவருடைய வருமானம் தான் வருமானம்ன்றார். ஓகே சார், இதுல என்ன முடிவு கொண்டாருன்னா பொன்முடியுடைய டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட் தான் வந்து இவங்க வருமானம். இது நிழல். அதான் சார், இப்போ பொன்முடி வழக்கு அவங்க பொன்முடியோடைய அந்த அசட்டோட சேர்த்து தான் லிங்க் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்றீங்க, அதுதான் பிரதானமா இருக்குன்னு. ஆனா என்ஆர் இளங்கோ சொல்லும் பொழுது தனித்தனியா விசாரிக்க கூடாதுன்ற அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் வந்து அதை கோர்ட் ஏத்துக்கலையே. ஆமா, இந்த விஷயத்துல வந்து இவங்க டேர்ன் ஓவரை தெளிவா காட்டுறாங்கன்னு சொல்றாருல. ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு, அதற்கான எல்லா இதுவும் காட்டுறாங்க. பைக் சேல்ஸ் இதெல்லாம் வச்சு ஷோரூம்லாம் இதை வச்சிருக்காங்க. அது எல்லாமே விண்டோ ஸ்கிரீன்றாரு, நிழல்றாரு.
விண்டோ ஸ்கிரீனிங்கிறார். ஓகே, அப்ப நிழலுங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா பொன்முடியுடைய பேருக்கு பின்னாடி தான் இது எல்லாமே பொன்முடியோட தான்றார். ஓகே, அதை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 109 தூண்டி விடுதல்ங்கிற அபேட்மெண்ட்டை அவங்க மேல எடுத்திருக்காரு அவர். அதான் 109 வந்து விசாலாட்சிக்கு எடுத்திருக்காரு. இவருக்கு எடுக்கல, இவருக்கு 2 செக்ஷன் தான், 13(1)D 13(1)E ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஆனா இவங்களுக்கு அதோட 109 இண்டிவிஜுவல் சட்டத்தையும் எடுத்திருக்காரு. நினைச்சிருந்தாங்க இதுல 10 years வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கு இப்போ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. குறைந்தபட்ச தண்டனை தான் வந்து ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வழங்கி இருக்கிறது உடைய அதிகபட்ச தண்டனையை வழங்கல. ஏன்னா கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 10 வருஷம் வரையும் நீங்க கொடுக்கலாம். நீங்க இப்போ டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு கீழே தான் வருது. ஏற்கனவே அதிமுக காலகட்டத்தில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு எடுத்து இதில் கேஸ் வந்து போட்டிருந்தாலும் கூட திமுக இப்போ அரசு வந்ததுக்கு பிறகு வந்து டிவிஎஸ்சி வந்து இப்போ திமுக அரசு கீழே தான் வருது. இப்போ அவங்க நினச்சா வந்து இதை வாபஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை வாபஸ் வாங்குவதற்கான முயற்சிகளை வந்து திமுக அரசு மேற்கொண்டிருக்கலாமே. அதை தாண்டி ஏன் டிவிஎஸ்சியும் இந்த வழக்கில் போய் வாதிடுறாங்க? இன்னும் கூட இப்போ சொல்லப்போனால் ஒரு வலுவான ஆதாரங்களை வந்து அவங்க எடுத்து வைக்கல அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது திமுக அரசு. இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நார்மலா வடக்கு போட்டவங்க என்ன பண்ணியிருக்கணும், பேராசிரியர் ஹானரபிள் அன்பழகன் ஃபைல் பண்ண மாதிரி இந்த வழக்கு வந்து இங்கே நடத்தக்கூடாது. அதானே ஹானரபிள் டாக்டர் ஜெயலலிதா மேடத்தோட கேஸு. இது வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க, நான் இது அப்போ ஃபைல் பண்ண வழக்கு, அவங்க தரப்பு அட்வொகேட் தான் அப்பீர் ஆவாங்க, திமுக வழக்கறிஞர்கள் இருக்கிறவங்க தான் அரசு வழக்கறிஞராக இருப்பாங்க எல்லாம் கூட அழகாக சுப்ரீம் கோர்ட் 406 சிஆர்பிசியில் போனால் அதை வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டெப்பையும் யாரும் எடுக்கலை. லஞ்ச ஒழிப்பு துறைங்கிறது டைரக்டாக வந்து மினிஸ்டர் ஆனரபிள் ரகுபதி அண்ட் ஆனரபிள் சிஎம் அவர் தான் உள்துறை அமைச்சர், டைரக்ட் கண்ட்ரோலில் வருது இல்லையா? ஸோ அவங்க நினச்சாங்கன்னா இந்த அப்பீல் வந்து உள்நோக்கத்தோட அரசியல் லாபத்துக்காக பொலிட்டிக்கல் மோட்டிவில் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டால் விடுதலை செய்யப்பட்ட வழக்கை வந்து அப்பீல் போவதற்கு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ அப்பீல் வழக்கிலெல்லாம் கையாள்வதற்கு இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஒன்ஸ் அந்த கமிட்டி கிடையாது. இப்போ எந்தெந்த வழக்கெல்லாம் அப்பீலுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஒரு கமிட்டியே இயங்குது. அப்போ அந்த கமிட்டி பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து விதிராக வாங்கியிருக்கலாம். என்ன வழக்கு நடத்துது ஸ்டேட்டு தானே. இல்லை, இப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றீங்க. ஆமாம், ஸ்டேட் தானே வழக்கு நடத்துது. ஆமாம். இப்போ பொன்முடி அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு ஆதரவாக போன அந்த வழக்கறிஞர் என்ன இளங்கோ, அது மாதிரி நீங்கள் சொல்கிற விஷாலாட்சி அவர்களுக்கு போன ஒரு ஜாம்பவான்னே சொன்னீங்க. ஆமாம், இவங்கெல்லாம் வந்து ஒரு வலுவான வாதங்களை எடுத்து வைக்க முடியலையா? அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லையா அவங்கள்ட்ட? இப்போ ஸ்டேட்டு தான் அந்த வழக்கை ஃபைல் பண்ணியிருக்குங்க. அப்போ ஸ்டேட்டுடைய ப்ராசிக்யூஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு தானே அர்த்தம். இப்போ என்ஆர் இளங்கோ பிரதர் அட்வொகேட் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் ஸ்டேட்டே சொல்லியிருக்கலாமே. இதில் வந்து சோன்ஸில் டிஃபிசிட் இருக்கு, இது சாட்டிஸ்ஃபேக்டர் பண்ண முடியல, இது அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு, இதில் வந்து இந்த மாதிரி ஃபேக்சுவல் எரர் இருக்கு, இந்த லா வந்து நான் ரைஸ் பண்ணுறேன், இந்த அக்கௌண்டட் இன்கம் வந்து ஆல்ரெடி அக்கௌண்டடு, இது ரெண்டு தனித்தனியாக விசாரிக்கணும், இது சம்மந்தமே இல்லை அப்படின்னு என்ஆர் இளங்கோ பிரதர் அட்வொகேட் எடுத்து வைத்த வாதங்களை அரசரப்புக்காக ஆஜராகிய பிரதர் அட்வொகேட், அவர் நேம் நான் சொல்ல விரும்பல, அவர் எடுத்து வச்சிருந்துருக்கலாமே. டிவிஎஸ்சி தரப்புல போன வழக்கறிஞர். ஆமா, எடுத்து வச்சிருக்கலாம்ல. அப்ப ஸ்டேட் அப்பீல்ல வந்து ஸ்டேட்டுடைய ஆர்கியூமெண்ட்ஸும் ஸ்டேட்டோட கவுண்டர் தட் இஸ் கால்ட் ரிப்ளை அதுவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தானே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது. ஏன்னா இது ஷியோமோட்டோவா எடுத்த வழக்கு கிடையாது. அது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வசந்தலீலாவோட கேஸ். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, திருப்பி அழிச்சிட்டு வந்துட்டாங்க. பேரா நம்பர் 6ல் தவறாக சொல்லியிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதில் தான் ஆனரபிள் இந்தியாவின் தலைமை நீதியரசரே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஆனந்த வெங்கடேஷ் மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம், அவர்கள் மாதிரி உள்ள ஜட்ஜஸ் எல்லாம் நீதித்துறைக்கு கிடைத்ததுங்கிறது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய கிஃப்ட், அதனால நீதித்துறை நீதி பெருமானங்கள் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு அவரே பாராட்டு தெரிவிச்சார். ஆமா சார். ஆனா அந்த வழக்கு மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து இவரா எடுத்திருக்காரு. இப்ப அந்த வழக்குல ஸ்டேட்டுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து
உங்களுக்கு வீக்காக இருந்ததுனால அவங்க அக்யூட் பண்ணாங்க இல்லையா? அது உண்மையிலேயே வந்து அதில் கிளவுட் இருக்கு அப்படின்னு தான் இவங்க சிவமோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. இந்த வழக்குல ஸ்டேட்டோட ஆதாரங்களும் ஆர்கியூமெண்ட்ஸும் டபுள் ட்ரிபிள் ஸ்ட்ரென்த் சேர்த்ததுனால தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு இவங்க கையில தான் எல்லாமே இருக்கு. அப்ப இவங்க வந்து நாங்க ரொம்ப ஹானஸ்டா இருக்கோம், எங்க கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, என்னுடைய அரசில் வந்து சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ சீனியர் மோஸ்ட் அமைச்சராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு அவங்க இந்த நிலைக்கு முடிவுக்கு வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ டிவிஎஸ்சியே இப்போ அதனால தான் இப்போ வாதத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, எங்களுக்கே வந்து சந்தேகம் வருது. யாரா இருந்தா என்ன, ஹானஸ்ட் இஸ் ஹானஸ்ட். கரப்ஷன்ஸ் யாரா இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் எங்க சீனியர் எம்எல்ஏ இருக்கட்டும், மூத்த திராவிட முன்னேற்றத்தில் முன்னோடி சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், ஏன்னா சிஎம் கேண்டிடேட்ஸ் எடுத்தா அவரு ஒரு சிஎம் கேண்டிடேட்ல வருவார். துரைமுருகன் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். ஆமா, நேரு, துரைமுருகன் இவங்க எல்லாம் வந்து அந்த ஈக்குவலன் கேடர்ல வரவங்க தான் இல்லையா? அப்படியே இருந்தா கூட நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே, ஊழல் பண்ணா ஊழல் தான் அப்படின்னு ஒரு முடிவை நிலைப்பாட்டு எடுத்துட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் எடுகிறது, சந்தேகம் எடுகிறது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வழக்கை வந்து சரியா கையாளவில்லை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு திமுக கையாளவில்லை அப்படின்னு, அதாவது வந்து சொல்ல போனா அவருக்கு ஆஜரானவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திருக்கணுமோ. ஏன்னா 84 பேஜ் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திருக்கலாமோ. அதே மாதிரி இவரை வந்து கைவிட்டு விட்டதா அப்படிங்கிற எல்லாருக்குமே எங்களை மாதிரி முடியே வந்து திமுக கைவிட்டு விட்டதா அப்படிங்கிற நம்ம கேட்கல, எல்லாருமே கேட்குறாங்க. அந்த கோணத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 கால் 70 கால் வந்துருக்கு. கைவிட்டு விட்டுதா என்னங்க, என்ன இப்படி என்ன இதில் இருக்கு, வெறும் அதுனா வெறும் 1 crore 72 lakhs பெரிய ஒரு பிசாத்து மணி ஒன்றும் இல்லைங்க, அதில் நத்திங், ஒரு மீகர் அமௌண்ட்டு. இது ஒழுங்காக நடத்தலையா, இல்லை கைவிட்டு விட்டுதா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பேசிக்கிறாங்க. பட் யார் அப்பீர் ஆனாலும் சரி ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு வழக்கு அப்படின்னா இந்த வழக்குடைய எஃப்ஐஆர் அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அதோடைய சார்ஜ் ஷீட், அதுக்கப்புறம் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அவங்களுடைய சீஃப், அதில் நம்ம குறுக்கு விசாரணை பண்ண கிராஸ் எக்ஸாமினேஷன், தேவைப்பட்ட திரும்ப அழைத்து விசாரிக்கக்கூடிய 311 CRPC மனுவை போட்டு ரீ எக்ஸாம் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது சம்பந்தமான ப்ராசிக்யூஷன் விசாரிச்சா இருப்பாருங்க. இந்த வழக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ண ஒருத்தர் இருப்பாரு, சார்ஜ் ஷீட் போடுற ஒருத்தர் இருப்பாரு, இல்லை மாறி போறாங்கல்ல, அவங்களுடைய அந்த முதல்நிலை சாட்சியம், அப்புறம் அதோடைய குறுக்கு விசாரணை சீஃப், அதுக்கப்புறம் கிராஸ் ரீ எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் பண்ண ஓரல் ஆர்குமெண்ட்ஸு, ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதில் வந்து தகுதி இருந்தால்தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஜெயிக்க முடியுமே ஒழிய, அதுக்கு பிரதர் செந்தில் பாலாஜி கேஸே உதாரணம். கபில் சிபல் அப்பீர் ஆனாரு, ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் ஏடிஎம்கேல அத்தனை வழக்கில் அப்பீர் ஆனவர். முகுல் ருக்தகி, ஜாம்பவான்கள் எல்லாருமே எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சிவ். கான்ஃபரன்ஸுக்கே 20 lakhs வாங்குறவங்க, செட்டிலிங்கே 15 lakhs வாங்குறவங்க, ஒரு அப்பீரன்ஸுக்கே 15 lakhs 20 lakhs வாங்குறவங்க. அந்த மாதிரி ஜாம்பவான் அப்பீர் ஆகி கடைசியில் என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மறுபடியும் மெட்ராஸ் பிரின்சிபல் ஜட்ஜ் அந்த அவங்கள்ட்டே போயிருங்க, அங்கேயே போய் ரெகுலர் பெயில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அடிச்சு விட்டார்ல உங்களுக்கு இல்லையா? இப்போ பிஜே கோர்ட்டில் ஹானரபிள் ஜட்ஜ் எஸ் அல்லி அவர்களுக்கு முன்னாடி தானே இப்போ அவங்க போராடி ஆகணும். அதனால வழக்கில் வந்து தகுதி இருந்தால் தான், மெரிட்டு தான். அப்போ அதில் என்ன கிராஸ் பண்ணாங்க, அதில் சீஃப் எடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம அலசி ஆராயணும். யாரை பேர் ஆனாலும். ஏன்னா ஒரு ஆனரபிள் ஹைகோர்ட், ஒரு ஹைலி சென்சிட்டிவான கேஸு, ரூலிங் கவர்மெண்ட்டு, ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதான் முதல் இல்லையா? எம்எல்ஏ பதவி பறிப்பில் ஊழல் வழக்கில்ங்கிறது இதான் நினைக்கிறேன். என்டையர் டிஎம்கே ஹிஸ்ட்ரியிலேயே வரலாறுலேயே இதானே அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுவரை யாரும் ஊழல் வழக்கில் வந்து பதவி
போனதும் கிடையாது, அமைச்சர் பதவி போனதும் கிடையாது, எம்எல்ஏ பதவி எம்பி பதவி போனதும் கிடையாது. தான் ஃபர்ஸ்ட் டைம்னு இல்லையா, அக்கார்டிங் டு மை லிட்டில் நாலேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கையாளக்கூடிய ஆனரபிள் நீதியரசர் எவ்வளோ நுணுக்கமாக கையாண்டிருப்பார். நாளைக்கு உச்சநீதிமன்றம் நிச்சயமாக அவங்க போவாங்க. அப்படிங்கும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி அங்கே போனாலும் என்னோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற அந்த மெட்டிகுலஸாக கேர்ஃபுல்லாக தானே ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பார். அல்ப சொல்லுப்பே இருக்க முடியாது இல்லை, அதையும் நம்ம யோசிக்கணும். அதனால இந்த வழக்கை வந்து கையாண்ட விதம் அப்படிங்கிறது வந்து வியப்புக்குரியதாக இருக்குது. ஸ்டேட்டு வந்து கைவிட்டு விட்டதோ பொன்முடி அவர்களை அப்படிங்கிற கொஷனும் எல்லாருக்கும் ரைஸ் ஆகுது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் இல்லை, ஒரு 10% ரைஸ் ஆகுது. என்ன இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் விட்டுட்டாங்களா அப்படின்னு. நானே எத்தனையோ வழக்கு நடத்தியிருக்கேன். பிசி ஆக்டில் நானே ஏற்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வழக்கு நடத்தியிருப்பேன். ஆனால் ஒரு பாயிண்ட், பிசி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வந்து அரசு ஊழியர்கள் தப்பிக்கவே முடியாது. ஒரு 100 அரசு ஊழியர்கள் மேலே வழக்கு போட்டாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை 99 பேர் வந்து கன்விக்ஷன் தான் ஆவாங்க. ஆனால் அரசியல்வாதிகளில் 99 பேர் விடுதலை ஆகிடுவாங்க, ஒருத்தர் மட்டும்தான் கன்விக்ட் ஆவார். அதான் ஃபார்முலா. நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேவைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.